வணக்கம். வணக்கம் சார். இது ஐயா ராஜராஜ சோழனோட சமாதியா? ஆமாங்க சார். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிவலிங்கம் வந்து 1000 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள சிவலிங்கம். அப்பலாம் எங்களுக்கு என்னன்னு தெரியாது. அப்ப நாங்க ஃபுல்லாவே விவசாயங்கள் பண்ணியிருந்தோம். அப்ப பார்த்தீங்கன்னா, வாழைத்தோப்புகள், கல்லைகள், பூக்கொல்லைகள்லாம் பண்ணியிருந்தோம். அப்ப சின்ன புள்ளலாம் என்னன்னு தெரியாம மேலே ஏறி விளையாண்டுக்கிட்டு, ஃபுல்லாவே தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போது சேத்தாலலாம் அபிஷேகங்கள் மாரி பண்ணிக்கிட்டு, அப்ப என்னன்னு தெரியாது. மாடெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தோம். அங்க ஒரு தென்னை மரம் இருந்தது. அதுகிட்ட வெள்ளையருக்கு இருந்தது. அப்ப என்ன பண்ணாங்க, கும்பகோணம் ராமன் சேதுராமையர்ன்னு அந்த வெள்ளையருக்கு எடுக்க வந்தாங்க. எடுக்க வந்தம்போது, இது என்ன ஆதி காலத்து சிவலிங்கம் மாரி இருக்கு. பிரதிஷ்டை இல்லாம, ஆவுடை இல்லாம இருக்கு. இத உடனே பானம் மட்டும் தான் இருக்கு. அது சிவலிங்கம் பெரிய பானமா இருக்கு. சிவலிங்கம்னா ஒரு நார்மலா தான் இருக்கு. ஒரு பானம் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இத உடனே ஆய்வு பண்ணோன்ட்டு அவங்க காத வச்சு படுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் ஆயிடுச்சு. வைப்ரேஷன் ஆன உடனே இத ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, தஞ்சை பெரிய கோயில் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களால் ஆனது. அதேமாரி இது வந்து 16, 18 அடி வரைக்கும் போகலாம். சப்போஸ் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொன்னோன்னே, நாங்கள் தோண்டினது மேக்ஸிமம் 10 அடி வரைக்கும் தான். இங்கே சும்மா இந்த பக்கத்தில் ஆறு இங்கே மணச்சாரி மண்ணுங்கிறதுனால ஊற்று ஊற ஆரம்பிச்சிச்சு. அதில் உள்ள சிப்பேடுகள்லாம் போய் லேபுக்கு போய் செக் பண்ணாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் 1000 ஆண்டுக்கு முன்னாடி உள்ளது அப்படின்னு பார்த்துட்டு, சரி இது எப்படி நம்ம ரீசெண்டாக இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, நம்ம பழையாறை வந்து தலைநகரமாக விளங்கியிருக்கு. உங்களோட அக்கா குந்தவை. அப்புறம் ஊர் பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பம்புப்படையூர், ஆரியப்படையூர், நுழையூர், புதுப்படையூர், அப்புறம் இவங்களோட மனைவி பஞ்சவன் மாதேவி பள்ளிப்படை, எல்லாமே இங்கே படைகளாக இருந்த ஊர்கள். இந்த ஊருக்கு ஆதி காலத்தில் சிவபாத சேகரமங்கலம், சோழராஜபுரம், பூபதி ராஜபுரம்னு பிரிக்கப்பட்டிருக்கு. லாஸ்ட்டு காலத்தில் சிவபாத சேகரமங்கலம்னு இருந்திருக்கு. இப்போதான் உடைவாள் தான் தயாரிக்கப்பட்டது, உடையாளூர் சொல்லியிருக்கு. எங்கே பார்த்தாலும் அங்கே குந்தவை மாளிகையெல்லாம் இருந்திருக்கு, எல்லாமே அழிக்கப்பட்டிருக்காங்க. இதுவும் வந்து அழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எங்கள் முன்னோர்கள் 2 தூண்கள் இருந்தது. விவசாயம் இது முக்கியம்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் விவசாயம் தானே உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, 2 தூண்கள் ஓரத்தில் தூக்கி ஓரமாக வச்சுட்டு விவசாயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இந்த ஊருக்கு நாட்டாமல் இன்னும் நாட்டாமல் தான் இருக்கோம். அது என்ன பண்ணாங்க, 2 தூண்களை எங்கள் குருக்கள் மூலயமா எங்கள் ஊர் பால்குளத்தி அம்மன் கோயிலில் காம்பவுண்ட் சுவர் எடுத்து ட்ரில் பண்ணி கேட் தாங்கி பிடிக்கிற மாரி வச்சுட்டாங்க. இந்த ஒரு தூண் எம்டியாக இருக்கும், இன்னொரு தூணில் கல்வெட்டு இருந்தது. இந்த கல்வெட்டு தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டு ஒப்பிட்டு பார்த்தா ஆதி காலத்து மொழி திறந்தை. தமிழில் பெருக்கி பார்த்தா இதான் ராஜராஜ சோழன் நினைவிடம் பள்ளிப்படை கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்தாங்க. அதுக்கப்புறம் இது இப்படியே இருந்தால் இது பண்ண முடியாது, பூஜைகள்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவரோட பிறந்த நாள் ஐப்பசி சதயம் கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியார்கள்லாம் வந்து நிமித்து வச்சாங்க. நிமித்து வச்சு இவரோட பிறந்தநாள் மட்டும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவாங்க. மிச்ச டயத்தில் நாங்கள்லாம் எங்களால் முடிஞ்ச பூஜைகள் பண்ணிக்கிட்டு டெய்லியும் விளக்கு ஏற்றிக்கிட்டு பூஜைகள் பண்ணிக்கிட்டு அபிஷேகங்கள் பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இது இப்படியே விடக்கூடாதுன்னு தமிழர்கள் வந்து மலேசியாவில் வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து ஷெட்டு போட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் சிவனடியார்கள் குரூப்பு, நாகத்திருப்பங்கள், கிரீடம் இதெல்லாம் வாங்கி வச்சாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வருஷம் வந்து ருத்ராஜ்யங்கள் ட்ரஸ்ட்டு மூலயமா அவங்க ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு காசுலேருந்து ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அவங்களால முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களால் முடிஞ்சது நாங்கள் பூஜைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதோ எங்களுக்கெல்லாம் ஒன்றும் வருமானமும் எதுவும் இல்லை. எங்களால் முடிஞ்சது நாங்கள் ஒரு தாத்தா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அப்போ நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை விட்டுறக்கூடாது, நமக்கு ஒரு இது பலன் மீறின்னு நாங்கள் செஞ்சு பூஜைகள் பண்ணிக்கிட்டோம். நன்றி. நமக்கு கொடுத்த கிஃப்ட் தான் தஞ்சை பெரிய கோயில். ஆனால் நம்ம அவருக்கு கொடுத்த கிஃப்டை பாருங்க எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக மேலும் மேலும் இந்த இடம் இன்னும் நிறைய பேர் வரணும், மக்கள்கள் கண்ணில் படணும், உதவிகளும் நிறையா செய்யணுன்றது எங்களுடைய இது. நன்றி, வணக்கம்.